தமிழ் வளர்ப்பதற்கு பாரதி 3 கட்டளைகள் இட்டார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், திறமான புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும், திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். இந்த 3 கட்டளையும் சிறமேற்கொண்டு செய்யும் தமிழ் அறிஞர்கள் அனைவரும் மேடையில் இருக்கும் இந்த மேடைக்கு முதல் வணக்கம். இந்த 3 கட்டளைகளும் செய்வதற்கு ஆதரவு கொடுக்கும் தமிழ் மக்கள் இருக்கும் இந்த அவைக்கும் என் வணக்கம். நான் நிறைய பேசல, எல்லாரும் இப்போ நிறைய அவசரத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தைகள் சின்னதாக சொல்லணும். நான் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய கம்பெனியில் சிஎஸ்ஆர்னு நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த சிஎஸ்ஆரை முழு இந்த ட்ரூ ஸ்பிரிட் அதனுடைய முழு அர்த்தத்தையும் வெளிக்கொண்டுற மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் இதுதான். ஸ்ரீராம் குழுவினர் வெறும் சிஎஸ்ஆர் பட்டுட்டு மூலையில் எழுதாமல் இதில் ஸ்ரீராம் குழுமங்களின் அங்கமாக அப்படின்னு அந்த பத்திரிகையிலேயே போட்டிருக்கிறாங்க. அந்த இதுலேயே பாருங்கள், இதில் எழுதியிருக்கோம் அங்கமாக. அதாவது இது எங்களுடைய அந்த டாட்டாவில் சொல்லுவாங்கல்ல, வி ஆல்சோ மேக் ஸ்டீல், அந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீராம் குழுவினருடைய நிதி நிறுவனமும் நாங்கள் செய்கிறோம். பட் இது எங்களுக்கு உயிர் மூச்சுன்ற மாதிரி இருக்குது. முதல் வணக்கம் ஸ்ரீராம் குழுவினருக்காக. அடுத்தது, இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக என்னுடைய வாழ்க்கையை ஒரு விதத்தில் தாக்கம் செய்திருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றா சொல்ல முடியும், நிறைய பேச முடியும். சார், நீதியரசர் உங்களை பற்றி இன்னொரு நீதியரசர் பேசி நான் நிறைய கேட்டிருக்கேன். இன்றைக்கி இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி நிறைய கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஞானசம்பந்தம் ஐயாவை பற்றியும் நிறைய பேசி கேட்டிருக்கிறேன். அவை நடராசன் அவருடைய அப்பா நான் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் இயக்குனராக இருந்தபோது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் சேர்மன் அவராக இருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு நாங்கள் நடக்கும்போதும் அது ஒவ்வொன்றுத்துக்கும் வழிகாட்டியவர் அவர். அவரை மறக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட எனக்கு சந்தேகம் வந்தால் நான் அருள் ஐயாவை கேட்பேன். போன வாரம் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்படி சொல்லணும்னா, பாரதிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது என்னோட செயலே கிடையாது சார், பாரதியே செய்துக்கிட்டார். அவருடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அவரே தன்னுடைய இதுவும் நம்மாழ்வாருடைய பாசுரங்களையும் தன்னுடைய கவிதைகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். ஒரு தடவை கோவிட் காலத்தில் என் பையனுக்கு பாரதியாரோட கவிதைகள் பற்றி சொல்கிறோம். அவன் சென்ட்ரல் ஸ்கூலில் படித்தவன். நான் இந்தியா முழுக்க போஸ்டிங் போட்டதுனால சென்ட்ரல் ஸ்கூலில் படித்தவன். அவனுக்கு தமிழும் சரியாக வராது, ஹிந்தியும் சரியாக வராது. அப்படி இருக்கும்போது பாரதியோட கவிதைகள் பற்றி நான் சொல்லும் பொழுது அவனுக்கு சொல்லித்தரத்துக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். நான் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கேட்டேன். அவ்வளவு திருப்தியான ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லை. சரி, அப்போ என்னுடைய நண்பர் முத்துவேல் அவர்கள்ட்ட நான் போய் கேட்டேன், இது ஏதாவது நல்ல டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்கன்னு. ஏன் மேடம், நீங்களே எழுதுங்களேன்னாரு. அன்றைக்கி ஆரம்பிச்சது தான் ஒரு முயற்சி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், நெட்டிலேருந்து எடுத்த டிரான்ஸ்லேஷன் என்னோடய டிரான்ஸ்லேஷனையும் சேர்த்து போட்டு அனுப்பிச்சி விட்டேன் அவருக்கு. அது மாதிரி 3-4 பேருக்கு அனுப்பிச்சி இது எது கரெக்டுன்னு சொல்லி பார்த்தேன். எல்லாருமே இந்த டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்குது, நாங்கள் எது யாருதுன்னு சொல்லாமல் நான் கொடுத்த போது, அப்புறம் பிரேமா நந்தகுமார் அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு 20 ஆண்டு மொழியினுடைய உரு மாறுகின்றது. நீங்கள் இன்னொரு முறை, நான் எப்போவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன், ஆனால் இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் எழுதுங்கள்னு அவங்க ஊக்குவிச்சாங்க. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தேன். அது பாரதியே வழி காமிச்சார். இதுக்கு என்னது சரியாக இருக்கான்னு எனக்கு ஒரு திருப்தி இல்லை. அப்போ நான் கேட்கும்போது, பத்மதேவன் பாரதியுடைய கவிதைகளுக்கு உரை எழுதியவர். பாரதி கவிதைகளுக்கு உரை தேவையா? அது ரொம்ப எளிய நடைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதற்கும் உரை தேவைங்கிறது பத்மதேவனுடைய உரையை படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அவர் என்னுடன் 3 நாட்கள் என் வீட்டில் தங்கி இருந்து அதை ஒவ்வொரு வரியும் அவர் என்னுடன் சேர்ந்து ஒவ்வொன்றையும் டிஸ்கஸ் பண்ணார். 5 பைசா கிடையாது, 3 வேளை சாப்பாடு போட்டு, அவ்வளோதான். ஆனால் அவரே செய்தார். இதே மாதிரி இலங்கையிலிருந்து அவரே படம் போட்டு கொடுத்தார் என்னுடைய புத்தகத்துக்கு. என்னுடைய பாஸ், தமிழுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, கொங்கணி, அவர் பாரதியார் படம் போட்டு இது உன் புத்தகத்தில் போடு அப்படின்னார். இதை நான் கொண்டு போய் இதுக்கு கொண்டு போகிறேன், பப்ளிஷர்கிட்ட போய். ஒளிவண்ணன் முன்ன பின்ன நான் அவர்கிட்ட அதிகம் பேசினதில்லை. பாரதியை பற்றி எழுதுறீங்க, அதுவும் நீங்கள் எழுதுறீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர், நான் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் பாரதியே தன்னுடைய வழியை செய்து கொண்டார். நான் ஒன்றுமே இல்லை அதில். அது ஒவ்வொரு முறையும் தானாக வழி திறந்தது. பாரதியின் பெயரால் கதவுகள் திறந்தன, புத்தகம் வெளிவந்தது. இன்றைக்கு இந்தியாவை விட்டு இந்த புத்தகம் நிறைய எங்கே வழியில் வந்திருக்குன்னா, ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ஹிகின் பாதம்ஸில் விற்ற புத்தகங்கள் தான் நிறைய. நம்முடைய நாட்டில் விற்கிறத விட ஏர்போர்ட்டில், இந்த மெட்ராஸ் டெர்மினஸில் ஹிகின் பாதம்ஸில் விற்ற புத்தகங்கள் நிறைய. ஸோ இது இன்றைக்கு
திறமான புலமை, பாரதியை விட திறமான புலமையை பற்றி நம்ம பேசவே முடியாது. அது வெளிநாட்டார் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன முயற்சி. இது ஒரு இன்னும் எக்கச்சக்கமாக அவர் ஒரு கடல், நான் ஒரு குடுவையில் அதை எடுத்துக்கொண்டு போய் செய்திருக்கிறேன். பட் இதற்கும் இவ்வளவு இது பண்ணியிருக்கோம். இதுக்கு சீனி விஸ்வநாதன் ஐயாட்ட போய் பேசும்போது எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுமா, நான் இதை பண்ணுறேன்னு அவர் டெல்லியில் விருது வாங்கும்போது, நான் டெல்லியில் இருக்கேன் இப்போது, விருது வாங்கும்பொழுது அவர் கேட்டு பூமா எங்கன்னு கேட்டு என்னுடன் இருந்து அவர் நாள் முழுக்க அவருடன் நான் தங்கிய அந்த நினைவெல்லாம் என்னால் மறக்க முடியாது. இது எல்லாம் பாரதி எனக்கு திறந்த கதவுகள். இந்த கதவு இங்கு மட்டும் இல்லை. ஒரு மாதம் முன்னாடி ராஷ்டிரபதி பவன்லேருந்து ஒரு கால் வருது. எங்களுக்கு வந்தே மாதரம் என்போம் அப்படின்றதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஜேஎன்யூவில் கேட்குறாங்க. அவங்க வி சே வந்தே மாத்திரம்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சேங்கிற வார்த்தை நல்லா இல்லை. பாரதியை பற்றி நாங்கள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஒரு வார்த்தை நல்லா இல்லை. இந்த என்போம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. என்போமை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுன்றாங்க. ஹவு டு யூ டூ திஸ்? எப்படி பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சாண்ட்டுங்கிற வார்த்தை போடுங்க, அது நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தது இந்த மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படிங்கிறாரு. இந்த வணக்கம்ங்கிற ஒரு பொருள் வரணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க. ஸோ பாரதியுடைய கதவு இங்கே மட்டும் இல்லை, ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் கதவு தானாக பாரதியின் பெயரில் கதவுகள் திறக்கின்றன. இன்றைக்கும் பிரதம மந்திரி உரையோ அதுலேயோ சின்ன வார்த்தைகள் பாரதியோட கோட் கொடுங்க. இப்போ ஒவ்வொரு தரமும் பாரதியை பற்றி இன்றைக்கு தேதியில் அது என்ன தேவையோ, நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஒவ்வொரு தலைவர்களும் மந்திரிகளும் பேசும்பொழுது பாரதியுடைய கொட்டேஷனை கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கு பாரதி இங்கு மட்டுமல்ல அங்கு வரை போய் சேர்ந்து விட்டார். இனிமேல் உலகம் முழுக்கவும் அவருடைய பெயரை சொல்கிறதுக்கு எத்தனையோ கதவுகள் இருக்கின்றன. அதனால் இன்றைக்கு அந்த பாரதியின் பெயரில் நடக்கும் விழா எங்களுக்கு விருந்து வழங்கவில்லை ஐயா. நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விருது பாரதிக்காக, பாரதி நினைவில் பாரதிக்கு வழங்கப்படுகின்ற விழா. வாழ்க்கை முழுக்கவும் கஷ்டத்தையே பட்டு கூட பாசிட்டிவிட்டி இல்லாத கவிதையே கிடையாது அவர்கிட்ட. எவ்வளவு கட்டு சாப்பாட்டுக்கு இல்லாட்டா கூட தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு பேசுகிறார் அவர். அப்படிப்பட்ட மனிதருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு நன்றியாக நான் நினச்சி, இது பாரதிக்காக நீங்கள் வழங்கிய ஒரு விருதாக நாங்கள் மூவரும் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாரிய பாரத மணி திருநாடு. தேங்க்யூ.